அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல் அன்னைக்கு டிடிவியினுடைய வடிவத்தில் இருந்த பொழுதும் வெற்றி பெற்றவர் வைத்தியலிங்கம். அதை நம்ம கவனிக்கணும். நான் ஆட்சிக்கு வந்து 100 நாளில் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக ஆக்குறேன் அப்படின்னு அவர் அங்கே மேனிஃபெஸ்டோவில் இருக்கிற இல்லையா, அவர் அங்கே 2-3 தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. பாமக வந்ததா அவர்களுக்கு ஒரு பலம். ஏன்னா அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது வன்னியர் பெல்ட் கும்பகோணம் மாவட்டம். அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இந்த இடத்துல ஷூர் ஷாட் அப்படின்றத ஒரு ஓட்டு வாங்குவாரு, ஓட்டை பிரிப்பாரு, ஓட்டை பிரிக்கிறாரு. பிரிக்கிறத திமுகவை அவர் அதிகமாக பாதிக்கிறார். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நமது சேனலில் சட்டசபை தேர்தல் 2026 எந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்று பார்த்து வருகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படும் தஞ்சாவூர் மாவட்டத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் சிறந்த காலம் கொடிகட்டி பறந்தாலும் இப்பொழுது வரை திமுகவின் கோட்டையாகவே தஞ்சாவூர் இருக்கிறது. இப்பொழுது வெற்றி வாய்ப்பு யாருக்கு 2026 சட்டசபை தேர்தலில்? இது பற்றி விரிவாக பேச நம்முடைய இருந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தஞ்சாவூரில் ஒரு 8 தொகுதிகள் இருக்குது. பட்டுக்கோட்டை, திருவையாறு, கும்பகோணம், இப்படி ஒரு 8 தொகுதிகள் இருக்குது. ஒரு தொகுதி தனி தொகுதியாக இருக்குது. அங்கே வந்து திமுகவுக்கு ப்ளஸ் என்னவா இருக்குது, அதிமுகவுக்கு மைனஸ் என்னவா இருக்குது? தஞ்சாவூர் 8 தொகுதிகள் அப்படி இருந்தாலும் அது எம்பி தொகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர், ஒரத்தநாடு, திருவையாறு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மன்னார்குடி சேர்ந்தது எம்பி தொகுதியாக இருக்கும். மற்ற கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் இந்த 3 தொகுதிகள் வந்து மயிலாடுதுறையில் வந்துடும். இப்போது கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் முரசொலி டிஎம்கேவில் வந்து அவர் ஒரு 5 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. தேமுதிக அங்கே நின்றாங்க. எங்கன்னா தஞ்சாவூர் எம்பியில் அவங்க ஒரு 1,82,000. கருப்பு முருகானந்தம் இப்போ பாஜகனுடைய துணைத் தலைவர் இருக்கார். அவர் வந்து 1,70,000 வாக்குகள் பெற்றிருக்கார். இப்போது நாம் தமிழர் இங்கே 1.5 லட்சம் வாக்குகள் தஞ்சாவூரில் பெற்றிருக்காங்க. அங்கே மயிலாடுதுறையில் காளியம்மாள் நின்னார். அவங்க நாம் தமிழர்களுடைய மிக முக்கிய முகமாக இருந்தவங்க. அதுக்கு பிறகு அவங்க இன்னைக்கு தனியாக இருக்காங்க. அவர் விஜய்க்கு போகலாம் அப்படின்னு ஒரு பேச்சு நிலவுது. இதில் இந்த 8 தொகுதிகளில் நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் கேட்டது திமுகவுக்கு இருக்கிற ப்ளஸ் அப்படின்னா ஏன் நான் கேட்டேன்னா, அங்கே வந்து திமுகவோட கோட்டையாக இருக்குது. எதை தவற விட்டாங்க அதிமுக? அவங்களுக்கு மைனஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதை தான் நான் தெளிவாக கேட்டேன். அதான் திமுகவினுடைய ப்ளஸ் வந்து இங்கே மைனஸாக இருக்கிறது இல்லை. ஏன்னா திமுகவினுடைய வந்து இங்கே அடிமட்ட கோசிமணி காலத்திலேருந்து தஞ்சாவூரில் ஒரு மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு இருக்குது. திருவாரூர்னு பிரிந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு கலைஞர், அது என்னுடைய மாவட்டம், நான் வந்து அந்த மாவட்டத்திற்கான ஒரு ஆள் அப்படின்னு அவர் பிரதிநிதித்துவம் படுத்திக்கிட்டே வந்திருக்கிறார். அங்கே ப்ளஸ் வந்து இன்னைக்கு ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அங்கே ஏடிஎம்கே அங்கே நிறைய பிளவுபட்டிருக்கிறது தான் இன்றைக்கி திமுகவினுடைய மிக முக்கியமான ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். முக்கியமாக வைத்தியலிங்கம் வந்து அவர்கள் வந்து அதிமுக ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் அதிமுக வின் பண்ணியிருக்கு. இப்பயுமே வந்து அவர் ஓபிஎஸோட சேர்ந்தனால கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காரு. அவர் தான் மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஒருவேளை வந்து அதிமுகவில் அவர் மீண்டும் இபிஎஸ் கட்சிக்கு போகலின்னா அந்த ஒரு தொகுதியும் போற கூட வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் திரு வைத்தியலிங்கம் 2021 தேர்தலில் நின்ற பொழுது அவங்களுக்கு பெரிய தொல்லையாக இருந்தது டிடிவி தினகரனுடைய கட்சி அமமுக. அங்கே வந்து எம் சேகர்னு சொல்லி அவர் வந்து அங்கே ஒரத்தநாடு பேரூராட்சி தலைவரெல்லாம் இருந்திருக்கிறார். அவர் நின்று 26,000 வாக்குகளை பெற்றிருக்கார் 2021. அதை மீறியும் இவர் வந்து நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வைத்தியலிங்கம் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதனால திமுகவினுடைய எதிர்ப்போ அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல் அன்னைக்கு டிடிவியினுடைய வடிவத்தில் இருந்த பொழுதும் வெற்றி பெற்றவர் வைத்தியலிங்கம். அதை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு அந்த எம் சேகர், அவர் வந்து மாசேகர்னு சொல்லுவாங்க, அவர் வந்து இன்னைக்கு இபிஎஸ் பக்கம் வந்திருக்கிறாரு. இது வந்து அதிமுகவிற்கு கூடுதல் பலமாக இருந்தாலும் கூட ஓபிஎஸ் அணியில் ஓபிஎஸ் அவர்களுடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கை விட வைத்தியலிங்கம் இங்கு அவர்களுடைய முக்குலத்தோருடைய வாக்கு, கல்லர் வாக்குகளை அவர் பெரிய அளவில் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலிருந்தே தொடர்ந்து அங்கே அவர் எம்எல்ஏவாக இருந்துகிட்டு இருக்கிறவர், அந்த பகுதியில் செல்வாக்காக இருக்கிறாரு. அவர் செல்வாக்காக இருக்கிறது தான் அதிமுகவுக்கு பிரச்சனையே, திமுகவிற்கு அதுதான் அட்வான்டேஜ். இப்போ வந்து திமுகவுக்கு தேர்தல் நெருங்க மிகப்பெரிய ஒரு சோர்வாக கருதுகிற விஷயம் வந்து ஆசிரியர்களோட போராட்டம். இங்கே வந்து தஞ்சாவூரில் அதிகமான ஆசிரியர்கள் ஓட்டு வந்து திமுகவுக்கு போகாதீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த களத்தில் பயணித்தவர் தான், சில காலங்கள் பயணித்தவர். நீங்கள் அங்கே பார்த்தபடி என்ன நடந்துட்டு இருக்காங்க? நான் வந்து நீண்ட காலம் எடுத்துக்கிட்டது பல இடங்களில் தஞ்சாவூர் ஒன்று. ஏன்னா அது வந்து ஒரு 8 தொகுதிகள், அது திருவாரூர், தஞ்சாவூர் சேர்ந்து நம்ம பயணப்படும் பொழுது
அங்கே வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்ற குரல் எடுத்தோன்னே வருது. நாங்களே ஆதரவாக இருந்தோம், ஆனால் அந்த குரல் நான் மதுரையிலையும் திருச்சியிலையும் அதிகமாக பார்த்தேன். அதாவது இந்த எப்படி சொல்கிறேன்னா அர்பன் ஏரியாவில் நிறைய பார்த்தேன். இங்கே வந்து அவர்கள் திமுகவில் குறிப்பாக வந்து திருவாரூர் தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ கடந்த முறையில் அங்கே இருக்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க, கும்பகோணத்தை நாங்கள் தனி மாவட்டமாக நாங்கள் செய்கிறதுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க யார் திமுக. அதுக்கப்புறம் அதை பற்றியே அவங்க பேச்சு இல்லை. அது இப்போ ஒருத்தர் கூட விளையாட்டாக சொன்னார், மயிலாடுதுறையெல்லாம் மாவட்டமா மாத்துறாங்க, கும்பகோணத்துக்கு என்ன குறைச்சல்னு மிகப்பெரிய சண்டை இருக்கு. என்னன்னா கும்பகோணம் வந்து ஒரு பெரிய இன்னைக்கு மாநகராட்சியா இருக்கு. அப்படி மாநகராட்சி இருக்கும்போது இந்த ஐம்பொன்கள் பித்தளை பாத்திரங்கள் நிறைய விஷயங்களுக்கு கும்பகோணம் வரலாற்று ரீதியான ஒரு நகரம். பேங்கர்ஸ் சியூபி பேங்க் மாதிரியான பேங்கர்ஸே அங்கிருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஈக்விட்டாஸ் பேங்க்கு அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. அங்கே அந்த அளவுக்கு இப்போ கரூர் போல ஈரோடு போல கும்பகோணம் அப்படின்றது செல்வந்தர்களினுடைய நகரம் தான், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள் இருக்கிற நகரம் தான். அதை மட்டும் இல்லாமல் அதாவது அங்கே இருக்கிற ஒரு ஜிடிபின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த இதில் சிட்டிஸ் அப்படி 2.0ன்னு சொல்லி 135 கோடி ரூபா அலாட் பண்ணியிருக்காங்க. திட்டங்கள் எதுவுமே எல்லாமே அப்படியே இருக்குது. ஏன்னா இப்போ திருப்பி வந்து நாங்கள் செயல்பாட்டில் இருக்கிறோம், இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு திமுக தேர்தல் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. அங்கே இத்தனை முறை நாங்கள் வந்து பார்க்குறோம் எங்களுடைய கோரிக்கைகளை வந்து அதுலேயும் வந்து கடந்த 2021 நல்லா ஞாபகம் வச்சுருக்குறாங்க. இன்றைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வியாபாரிகளெல்லாம் வந்து அவர் பார்த்தாரு. அங்கே எங்கள் கோரிக்கை மனு எல்லாம் பார்த்தாரு. 100 நாளில் எங்கள் மனு எல்லாம் நாங்கள் சரி பண்ணுறேன்னு சொன்ன விஷயங்களில் நான் ஆட்சிக்கு வந்து 100 நாளில் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக ஆக்குறேன் அப்படின்னு அவர் அங்கே மேனிஃபெஸ்டோவில் இருக்கிற இல்லையா, அவர் அங்கே 2-3 தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு. அது அவர்களுக்கு ஒரு செட்பேக்காக இருக்குது. அப்புறம் இயற்கையாகவே தஞ்சாவூர்னா கடைமடை விவசாயிகளுக்கு இன்னுமே காவிரி பொங்கி வழிஞ்சாலுமே எங்களுக்கு சரியாக மட்டும் இல்லை, மாநில பிரச்சனையாகவும் இருக்குது. அது மாநில பிரச்சனையை சரியாக சொன்னீங்க. அங்கே இருக்கிற பிரச்சனை மாநிலத்தை தொட்டு நகர்ற பிரச்சனையாக தான் இருக்குது. அதில் இருந்து அதே மாதிரி இப்போது சமீபத்தில் வந்து அது திருவாரூரில் நமக்கு எதிரொலித்தாலும் அதன் பார்டரில் ஒட்டு இருக்கக்கூடிய இப்போ இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனை தான். எங்களை வந்து விட்டுட்டாங்க. திருவாரூரில் பிரச்சனை பெருசாச்சு. இங்கே வந்து முறையாக வந்து எங்களுக்கு வந்து அது சரியான டைமில் எங்களுக்கு எடுத்துகிட்டு போகல. அது கடந்த 2 வருடங்களாக அது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. இந்த கொப்பரை தேங்காய் விஷயங்களை வந்து அதே மாதிரி அது முறைப்படுத்தலை. விவசாயிகள் பிரச்சனை இருக்குது. இந்த விஷயங்களை கம்யூனிஸ்ட் கட்சியை பிரதிநிதிப்படுத்துது. வேறு யாரும் அதிமுக அங்கே வீக்காக விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே வந்து கூட்டணி கட்சிகளே அங்கே அதிருப்திகளை வெளிப்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் பேசுகிறோம், நாங்கள் பேசினா எங்களுடைய குரல் அங்கே எட்டி ஒழிப்பதில்லை அப்படின்னு இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த குரல் நம்ம செய்தியை பார்க்க முடியுது. முக்கியமாக வந்து சாராயமெல்லாம் பதுக்கி வைக்கிறதுக்கு கிடங்குகள் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து பருவமழை டக்வா புயல் வந்த போதெல்லாம் கண்ணு முன்னாலேயே வந்து டாஸ்மாக் கிடங்கு சொல்கிறீங்க. அதான் அது வந்து நீங்கள் அது மக்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, அது ஏற்கனவே கிடங்காக இருப்பதற்காகத்தான் அந்த டாஸ்மார்க் இருந்தது. அது வந்து கூட்டுறவுத்துறையினால் உணவு தானியங்களை எல்லாம் பண்ணுறது தான் அந்த சொசைட்டியே வந்து இந்த மது ஆலைகளையும் மது கிடங்குகளையும் நடத்துது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். அது பெரிய லாபம். அதை நம்ம கம்பேரிட்டிவ்லி ஒரு எக்கனாமிக்கலாக நம்ம எக்கனாமிஸ்ட்டாக அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க போனால் அப்படி கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சீமானுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு தொப்புள் கூடை உறவு. இது வந்து விவசாய நிலம் தஞ்சாவூர் முழுக்க அங்கே வந்து தண்ணீர் மாநாடு போடுறாரு. மயிலாடுதுறையில் வந்து பெரியாரை போற்றுவோம். பெரியாரை நல்லா கரெக்டாக சொல்லுங்கள். ஈவிஆர் பெரியாரா? இல்லை பெரியார் போற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பல இது நடத்துகிறாரு இயற்கை சார்ந்து. இங்கே வந்து இழுத்துருவாராம் விவசாயிகள். அது தமிழ்நாடு முழுக்க அவருக்கு சில இடங்களில் எல்லா கட்சிக்கும் வாக்கு வங்கி சரியுது. நம்ம அடுத்தது நம்ம மற்ற கட்சிகளையும் பற்றி பேசுவோம். அது விசிகாவாகட்டும் பாமகவாகட்டும் சரியுது. இங்கே வந்து அவருக்கு இப்போ கணிசமான இது இருக்குது. இப்போ இந்த காளியம்மாளுடைய எஃபெக்ட் அந்த மாதிரி கொஞ்சம் அதிருப்தியாளர்களை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் உழைச்சோம், பல முறை சீட்டெல்லாம் நாங்கள் நின்றோம், செலவு பண்ணோம், எங்களை அவர் வந்து வேல்யூ பண்ணல அப்படின்ற கருத்து அங்கே இருக்குது. தவிர விஜய் வந்து இங்கே ஆட்டத்தை கலைக்கிறாரானா அவர் எல்லாருடைய வாக்கையும் ஒரு எதிர்ப்பு வாக்கு. அங்கே இளைஞர்கள் அதான் நம்ம வந்து இளைஞர்களுடைய எல்லா கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்களை அவர் கவருவது உண்மை. இந்த இப்போ ஃபஸ்ட்டு இப்போது ஜென்சின்னு சொல்கிற அந்த
ஜென்ரேஷன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க கணிசமான அவங்களுக்கு தெரிஞ்ச விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு. ஆமாம் ஆமாம், நிச்சயமா அது பாதிக்கு இருக்க தான் செய்யும். இப்போ இந்த தொகுதியில் வந்து 8 தொகுதி இருக்கு. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அதிமுக வென்றாங்க. அந்த ஒன்று இபிஎஸ் கிட்ட கிடையாது, அதுவும் கிடையாது. இங்க வந்து என்ன செஞ்சா அதிமுக மறுபடியும் மீண்டு வர முடியும், என்ன மைனஸ் அவங்களுக்கு இருக்குங்க? இல்லை அங்கே மைனஸ்னா இந்த முறை வந்து அதை சரி செய்வதற்கு நாம் உட்கட்சியில் நுழைஞ்சு ஐடியா சொல்ல முடியாது. நாம் வந்து அங்கே களம் என்ன இருக்கோ அதை பிரதிபலிக்கிறோம். அவங்க என்ன செஞ்சு அதிமுக சரி பண்ணலான்னா அது அதிமுகவினுடைய வியூக வகுப்பாளர்களுடைய பணி. நம்ம அங்கே களத்தில் பார்க்கறது வீக்காக இருக்குது ஏடிஎம்கே ஒன்று. அந்த கொஞ்சம் பலமாக நம்ம பார்க்கலன்னா பாமக வந்தது அவர்களுக்கு ஒரு பலம். ஏன்னா அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வன்னியர் பெல்ட்டு கும்பகோணம் மாவட்டம், பாபநாசம் மாவட்டம், அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய தேர்தல் பிரச்சாரம் அதிமுகவிற்கு, அதாவது இபிஎஸ் அணிக்கு அங்கே பலமாக இருக்கும். அப்புறம் அவர் அந்த ஒரத்தநாடு பேரூராட்சி தலைவர் மாசேகர் வந்தது. அப்புறம் காமராஜ் வந்து அங்கே அவர்களுக்கு வந்து இபிஎஸ் அணிக்கு ஒரு பலம். அவர் வேணால் நன்னிலம் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கலாம், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கலாம். தஞ்சை திருவாரூர் ரெண்டுலையுமே அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாகவும் அவர் பப்ளிக்கோட கனெக்டிவிட்டியாகவும் அந்த வகையில் இருக்கிறார். ஆனால் அவர் திருவாரூருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய களப்பணியை திமுக இந்த சென்ட்ரல், ஏன்னா இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா அதாவது லோக்சபா எம்பி முரசொலி இருக்கிறாரு, ராஜ்யசபா எம்பி கல்யாண் சுந்தர் இருக்கிறாரு, அது இல்லாமல் எஸ்எஸ் பழனிமாணிக்கம், இவங்க எல்லாம் எஸ்எஸ் பழனிமாணிக்கம் கொஞ்சம் கட்சியில் இருந்து அது ஒரு ஸ்டாலின் பீரியடுக்கு ஆரம்பித்ததுலேருந்து அவர் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாரு. அப்புறம் டாக்டர் கோவிசெலியன் அவர் இப்போ ஆமாம் ரொம்ப சீனியராக இருக்கிறாரு. திருவேடை மருதூர் தனி தொகுதியில் அவர் இன்றைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் இந்த மந்திரி பதவிக்கு அப்புறம் அவருடைய தொகுதியை அவர் இன்னும் அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ, ஏன்னா அது ஒரு கொஞ்சம் பின்தங்கிய தொகுதியாக தான் இருக்குது, அதுக்கு அவர் செயல்பட்டுருக்கிறத நம்ம களத்தில் பார்க்க முடியுது. அப்புறம் ஒருத்தநாடு திருவையாருக்கும் எல்லாமே அந்த தண்ணீர் பிரச்சனைகள், அந்த அங்கே இருக்கிற நகராட்சிக்கு சரியான வகையில் செலவு பண்ணல, போக்குவரத்து பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ரோடு, தஞ்சை பெரிய கோயில், சுற்றுலாத்தலம், அந்த மாதிரி எல்லாம் சுகாதார வசதி இருக்குது. கும்பகோணம் வந்து அவர்களுடைய பேசும் கேட்டவுடனே கொட்டி விடுகிற ஒரு இது இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்ககிட்ட வந்து ஒரு தொழில் நகரம் எங்களுது. இன்னும் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பலதரப்பட்ட டோட்டலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே ஒருங்கிணைந்த தஞ்சை திருவாரூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே முக்குளத்தோரனுடைய வாக்கு அங்கே வந்து சொல்லிக்கொள்கிற அளவு முக்குளத்தோர், அடுத்து வந்து முத்தையர், அப்புறம் பட்டியல், இப்போ 2 பேர் சரிசமமாக இருப்பாங்க. அப்புறம் எல்லாமே கலந்து இருக்கிறாங்க. இப்போ பிராமணர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, பிள்ளைமார்கள் இருக்கிறாங்க, அப்புறம் சௌராஷ்டிரா இருக்கிறாங்க. அங்கே வந்து பட்டு நெசவு இந்த விஷயங்களில் பாத்திரக்கடை, தங்கக்கடை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சௌராஷ்டிரனுடைய செல்வாக்கு இருக்குது. எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா அதாவது அவங்க ஒரு 10% பேர் இருக்கிறாங்க. இவர்கள் வந்து நாங்கள் தொழில் ரீதியாக இந்த கும்பகோணம் வந்து நாங்கள் பங்களிப்பு அதிகமாக செய்கிறோம். தனி மாவட்டம், எங்களுடைய நிர்வாக வசதிக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தஞ்சாவூர் போக வேண்டியதாக இருக்குது. இங்கேயே கலெக்டரேட்டு, இங்கேயே ஒரு ஆனால் நீண்ட நாள் கோரிக்கை செய்கிறதா எல்லாரும் சொல்லியிருக்கிறதுல தான் அவங்களுடைய ஒரு பெரிய நம்ம பின்னடைவாக பார்க்குறோம். அதிமுகவிற்கு அந்த உட்கட்சி பூசல் என்ன தான் இப்போ பாமக வரவு அவர்களுக்கு பெருசு. இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக அங்கே எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுவதும் நம்ம பார்த்த வகையில் இன்னொரு தொகுதியாக நம்ம பார்க்குறோம். ஒரு அளவுக்கு நம்ம 70% முடிச்சிருக்கோம். அப்படி முடிச்சுட்டு வந்தாலுமே இந்த இடத்துல அவருடைய செல்வாக்கு இருக்குது. ஆனால் ஒன்று, எந்த இடத்துலையும் அவர் வெற்றி பெறுவதற்கான இந்த இடத்துல ஷூர் ஷாட் அப்படின்றத ஒரு ஓட்டு வாங்குவார், ஓட்டை பிரிக்கிறத திமுகவை அவர் அதிகமாக பாதிக்கிறார். அது மட்டும் நம்மளுக்கு கண்கூட தெரியுது. அப்போ இங்கே ஒரு டாப் ப்ரியாரிட்டி யாருன்னா, இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற இவர்கள் அந்த மகளிர் உதவித்தொகை, அது அங்கே பெண்கள் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா அது வந்து ஒரு செமி அர்பனாக இருக்கக்கூடிய ஏரியா. மகளிர் உதவித்தொகை இப்போ கொடுக்குற பொங்கல் பணம் உட்பட அவங்களுக்கு அது எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்குது. விவசாயிகள் கொஞ்சம் வருத்தமாக என்னதான் இருந்தாலும் தேர்தல் நேரம் போகும்போது அது திமுகவிற்கு தான் அங்கே வந்து டாப் ப்ரியாரிட்டி. 1. 2வது விஜய் தான். நம்ம வந்து இங்கே பாபநாசம், திருவையாறு, பட்டுக்கோட்டை பகுதிகளில் அந்த இளைஞர்கள்ட்ட இருக்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. அப்போது இந்த இடத்துல 3வது இடத்தில் தான் அதிமுக இருக்குது. இதுதான் நம்மளுடைய இந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய நம்மளுடைய கணிப்பாக நம்ம முன்வைக்கிறது. நம்ம தென் மாநிலங்கள்லேருந்து பார்த்துட்டு வரோம். சில சமுதாயங்கள் வந்து அந்த வெற்றியவே மாற்றக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து அப்படி ஏதோ சமுதாயம் வந்து வெற்றி தீர்மானிக்கிற மாதிரி சக்தி வாய்ந்ததாக இருக்கா? இருக்குது. அதில் வந்து அதான் நம்ம முன்னே சொன்னோம், முக்குளத்தோர் இருக்காங்க, வன்னியர் இருக்காங்க. அது அதிமுகவுக்கு பலமாக இருக்குது. பிஎம்கே வந்தது, அதை கன்சால்டேட் பண்ணுறதில்ல. இங்கே வந்து என்ன தான் இருந்தாலுமே அது ஒருத்தநாடு
வைத்திலிங்கம் அவர்களுடைய கீழே அதிமுக பிளவுபட்டுத்தான் இருக்கிறது தஞ்சை மாவட்டத்தில். தஞ்சாவூர் ரேஸில் வந்து முதலிடத்துல திமுக, 2வது தாவேக, 3வது அதிமுகன்னு சொல்லியிருக்கீங்க. இது எந்த விதத்தில் பழிக்குதுன்னு நம்ம தேர்தலுக்கு பிறகு பேசுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நம்ம தேர்தலுக்கு முன்னாலேயே தேர்தல் அறிவித்த பிறகு பேசுவோம். நன்றி. நன்றி சார். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.